நறுமணம் நிறைந்த வீட்டில் தெய்வம் குடிக்கொள்ளும்னு சொல்வாங்க. நம்ம வீடு எப்பவுமே வாசனையா இருந்தா எதிர்மறை ஆற்றல்கள் கூட எல்லாமே விரட்டி அடிக்கப்பட்டு நல்ல ஆற்றல்கள் உருவாகும். அதுக்குதான் நான் இந்த பச்சை கற்பூர தீபம் வாங்கியிருக்கேன். இந்த பச்சை கற்பூர தீபத்தை நம்ம வீட்டுல ஏத்தி வைக்கிறதுனால இதுல இருந்து வரக்கூடிய வாசனை நம்ம வீடு முழுக்க பரவி நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். மனையோட சேர்த்து 5 பாகங்களா இந்த விளக்கு வரும். இதுல இந்த கீழ் பாகத்துல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏத்தி வைக்கணும். அதுக்கு மேல நாம இந்த பாகத்தையும் வச்சு இந்த ஒரு கிண்ணத்தையும் வச்சுக்கலாம். இதுல நாம 3/4 பாகத்துக்கு தண்ணீர் ஊத்திக்கணும். நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய 5 ஏலக்காயை போட்டுக்கலாம். அதை தொடர்ந்து 5 கிராம்பு, கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் தூளாக்கி போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஜவ்வாதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல இந்த மூடியை வைக்கணும். அவ்வளவுதான். இதுல போட்டிருக்கிற அத்தனை பொருளுமே தெய்வீக மனம் கொண்டது. இந்த விளக்கு எரிய மேல இருக்கிற தண்ணீர் சூடாகி இந்த பொருளுடைய வாசனை எல்லாமே நம்ம வீடு முழுக்க பரவ தொடங்கும். நம்ம வீடு எப்பவுமே ஒரு கோவில்ல இருக்கிற மாதிரியான ஒரு நறுமணத்தோட இருக்கும். இந்த விளக்கு இப்போ நம்ம sriyahandicrafts.com வெப்சைட்ல 2 சைஸஸ்ல இருக்கு. தேவை இருக்கிறவங்க வெப்சைட்ல இருந்து வாங்கிக்கலாம்.